தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் குறித்து அடக்கி வாசிக்கும் திருமாவளவன். விஜயை குறித்து அடக்கி வாசிக்கும் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். விஜய் தனிக்கட்சி ஆரம்பித்தவுடன் திருமாவளவன், வன்னியரசு, சிந்தனை செல்வன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர்கள் நடிகர் விஜயை வாய்க்கு வந்தபடி பேசினர். RSS பினாமி, பாஜகவின் சி டீம், சங்க பரிவார் அமைப்பை பேச்சை கேட்டு நடக்கிறார். RSS மூத்த தலைவர்களுடைய கட்டுப்பாட்டில் நடிகர் விஜய் உள்ளார். நடிகர் விஜய் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் என்றெல்லாம் நடிகர் விஜயை குறித்து அவதூறுகள் பேசி வந்தனர். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியலை கேலி கிண்டல் பேசி வந்தனர். இந்த சூழ்நிலையில் கரூரில் நடைபெற்ற 41 பேர் துயர சம்பவம் அவர்களுடைய வாய்க்கு அவள் போன்று அமைந்தது. தற்பொழுது விஜயை குறித்து வாய்க்கு வந்தபடி பேசி வந்தனர். ஆனால் விஜயோ தன்னுடைய பாதையை மாற்றினார். தன்னுடைய பாதையை பாஜக பக்கம் திருப்பினார். அதிமுக பக்கம் திரும்பினார். அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் தன்னுடைய பாதையை திருப்பியுள்ளார். இது MK ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்று சொன்னால் நடிகர் விஜய் அவர்களுடைய வருகை திமுகவை வெகுவாக பாதித்துள்ளது. திமுக இளைஞரணியையே ஆட்டி போட்டு விட்டது. திமுக இளைஞரணி காலியாகி விட்டது என்று சொல்லலாம். திமுக இளைஞரணி 3/4 பேர் தமிழக வெற்றி கழகத்திலே போய் இணைந்து விட்டார்கள். தற்பொழுது திமுகவில் வேலை பார்ப்பதற்கு இளைஞர்கள் கிடையாது. முன்பு இளைஞர்கள் பட்டாளம் எல்லாம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்று விட்டார்கள். முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்று விட்டார்கள். ஆக திமுக தற்பொழுது தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் 3வது அணியாக போட்டியிட்டால் கூட பரவாயில்லை, சமாளித்து விடலாம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் நடிகர் விஜய் போய் இணைந்தால் தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டது. திமுகவின் தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று MK ஸ்டாலின் கருதுகிறார். ஆகவே திருமாவளவனை கூப்பிட்டு எச்சரித்துள்ளார். நடிகர் விஜயை குறித்து அடக்கி வாசியுங்கள், அவதூறு பரப்பாதீர்கள். நீங்கள் நடிகர் விஜய் குறித்து வாய்க்கு வந்தபடி பேசினால் நடிகர் விஜய் அதிமுக பாஜக பக்கம் போய் விடுவார். அது நம்முடைய வெற்றிக்கு பாதிக்கும். ஆகவே திருமாவளவனிடம் அடக்கி வாசியுங்கள் என்று கூறியுள்ளார். தற்பொழுது கடந்த 2 நாட்களாக திருமாவளவன், சிந்தனை செல்வன், வன்னியரசு, சங்கத்தமிழன் ஆகியோர் நடிகர் விஜய் குறித்து பேசுவதை குறைத்து கொண்டுள்ளனர், அடக்கி வாசிக்க ஆரம்பித்துள்ளனர். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினர் திருமாவளவனை பார்த்து ஊடகங்கள்ல நக்கல் பண்ணிட்டு வராங்க.